ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பேக் நெக்கில் நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த 2 டாட்டையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி டாட்டோட அகலத்தை குறிச்சிக்கலாம். எனக்கு 3 வருது. அதே மாதிரி நம்ம இப்போ தைக்க போகிற ப்ளவுஸில் இந்த மாதிரி உள் பக்கமாக லைனிங் பக்கம் திருப்பிட்டு அதை ராங் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி 3 2 பக்கமுமே இந்த மாதிரி குறிச்சிட்டு நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டாட்டோட உயரத்தை அளவு ப்ளவுஸில் குறிக்கிறோம். பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. எனக்கு 4 வருது. அந்த 4 2 சைடுமே இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறிச்சிட்டு இப்போ நீங்கள் ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டாட் குறிச்சிருக்கோம் இல்லையா, 2 பாயிண்ட் குறிச்சிருக்கோம். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அழகாக நேராக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நம்ம டாட் மேலே ஒன்று கீழே ஒன்று குறிச்சிருக்கோம். அதுக்கு நேராக இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம தையல் போட போகிறோம். இதே மாதிரி தான் அந்த சைடும் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே 4 இன்ச்சு, கீழே வரும்போது இந்த மாதிரி கூர்மையாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் பேக் டிச் போட்டுருங்க. கண்டிப்பாக பேக் டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த டாட் நம்ம பிடிச்சாச்சு சூப்பராகவே. இதுபோல் நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.